சக்தியோட ரூல் நம்பர் 1. நான் டைரக்டா உங்களுக்கு காரியம் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லி நம்ம வசத்தில் ஆக்கிடுங்க. இவருக்கு நம்ம விட பவர் இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சா அவர் உங்க கூட நிற்பாங்க. ஜெங்கிஸ்கான் சைனாவில் பெரிய ஒரு போட்டி நடத்திட்டாங்க. அந்த டைமில் யார் அவருக்கு காப்பாத்தியது தெரியுமா? சூட் சாய் தான். சூட் சாய் அந்த டைமில் சைனாவில் பார்க்கறதுக்கு வந்தது தான். நீங்க இந்த கல்ச்சரை வீணாக்கிடாதுங்க. ஆனா இந்த கல்ச்சர் இங்க நிப்பாட்டினா உங்களுக்கு அதுல குணம் இருக்கு. சங்கிஸ்கான் அந்த குணத்தை பார்த்து யுத்தத்தை நிப்பாட்டிங்க. சூட் சாய் அவருடைய ஒபிஷியல் அட்வைசர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சங்கிஸ்கான் இன்னொரு யுத்தம் ஆரம்பிச்சாங்க. அப்ப சூட் சாய் சொன்னாங்க, சங்கிஸ்கான், இவரிடம் நீங்க போராடாதுங்க. இவர் பெரிய கலாகாரன் தான், இவரை கொன்னுடாதுங்க. இவரை எல்லாமே கொல்ல வச்சு உங்களுக்கு எந்த குணமும் கிடைக்காது. இவரெல்லாம் உயிரோட இருந்தா நமக்காக இவர் கலாகார வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கலாகாரம் எல்லாம் உருவாக்கி உலகத்திலே அவரை வச்சு நம்மளால பைசா உருவாக்க முடியும். அந்த சிட்டியில இருந்த ஆளுகளும் இந்த மாதிரி தப்பிச்சாங்க. முன்னாடி இருக்கிற அந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு ஏதாவது குணம் இருக்குன்னு புரிய வச்சா எதுவும் பண்ண முடியும். அது ஜாப் இன்டர்வியூல ஆனாலும், மீட்டிங்ல ஆனாலும், ஏதாவது ஒரு டீல் ஆனாலும், இன்வெஸ்ட்ல இருந்து பைசா கிடைக்கணும்னாலும், ஏதாவது ஒரு விஷயம் கன்வின்ஸ் பண்ணணும்னாலும், யாருக்கிட்ட என்ன வேணும் உங்களுக்கு, அவருக்கு ஏதோ ஒரு குணம் இருக்குன்னு நீங்க புரிய வச்சா நீங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்டுடும். த வூல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அந்த மூவியில ஒரு சீன் இருக்கு. அந்த பிலிம்ல ஒரு பெண்ணு காணிச்சு கொடுத்து இதை பற்றி சொல்ல சொன்னாங்க. எல்லாருமே அந்த பெண்ணை ரொம்ப பாராட்டினாங்க. ஆனா ஒரு ஆள் அந்த பெண்ணு வாங்கி என்ன சொல்லியது, அந்த நாப்கின்ல இந்த பெண்ணு வச்சு உங்க பேர் எழுதிடுங்க. அந்த பெண்ணு மேல ஒரு டிமாண்ட் உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை செயல் பண்ணிடுச்சு. உங்க கையில என்ன இருந்தாலும் சரி, அதனுடைய குணம் என்னன்னு உங்களால சொல்ல முடியலன்னா நீங்க சொல்றது யாருமே நம்பாதுங்க. நீங்க சொல்றது யாருமே நம்ப மாட்டோம். சில மூவிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி சீன் பார்த்திருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒரு வில்லனை அந்த நாயகம் அடிச்சு போடும்போது ஃபைனல் மொமெண்ட்ல அந்த வில்லன் என்ன சொல்லுவாங்க, நம்ம ரெண்டாலும் உயிரோட இருக்கணும், என் கையில நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது, அதனால என்ன உயிரை வச்சிடுங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த வில்லன் தப்பிச்சிடுவான். பவர்னுடைய இரண்டாவது லோ தான், உங்களுக்கு குணம் இருக்குன்னு ப்ரூஃப் கொடுங்க. ஒரு இடத்துல ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் ஒரு ராஜா ஃபேமிலியில தான் இருந்தது. ஆனா ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவர் இந்த ஃபேமிலியே மறந்து போயிடுச்சு. அந்த ராஜா சில பாலிசிஸ் எல்லாம் உருவாக்கிடுச்சு. அந்த பாலிசி அந்த ராஜா ஃபேமிலிக்கு கூட நல்லா இருக்காது. அந்த மாதிரி பாலிசிஸா இருந்தது. அவர் என்ன சொல்லியது தெரியுமா? நான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் உருவாக்கிடுவான். அந்த ரூல்ஸ் என்னுடைய ஃபேமிலிக்கு கூட தப்பா இருந்தாலும் சரி, நான் அந்த ரூல்ஸ் நடைமுறையில கொண்டு வருவான். அந்த ராஜா இல்லாத ஒரு டைம்ல அந்த ராஜாவினுடைய ஃபேமிலியில இருக்கிற அந்த யோதாக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ராஜ்யத்துல பெரிய போட்டி நடத்திடுச்சு. அப்ப அவர் என்ன சொல்லியது தெரியுமா? நாங்க இந்த கண்ட்ரில இருக்கிற யாருக்கிட்டையும் போட்டி பண்ணல, நாம ராஜா கிட்ட தான் போட்டி பண்ணிட்டு இருக்கு. அந்த ராஜாக்கு புரியணும் அவர் செய்தது தப்பு தான். அப்போ அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த ரூல்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா இந்த நாட்டுல வாழவே முடியாதுன்னு. அந்த டைம்ல இந்த ராஜா என்ன செய்தது தெரியுமா? யாரு மூலம் அந்த ராஜ்யத்துக்கு கஷ்டம் ஏற்படுத்தினாங்கோ, யாரால அந்த நாட்டுல எல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ, அதாவது அவருடைய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? கில்லிங். ராஜா ஏன் அப்படி செய்த தெரியுமா? ராஜாக்கு நல்லா தெரியும், இந்த ராஜ்யத்துல நிறைய ஆள் இருக்கு, ஃபேமிலியில 10 பேர் தான் இருக்கு, அவரே கொல்ல வச்சா அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கை ராஜா மேல வந்துடும். ஃபேமிலியை உயிரோட வைக்கணும் அப்படின்றதுல அந்த ராஜா எந்த லாபமும் பார்க்கல. ஆனா அந்த ஃபேமிலியை விட அந்த ராஜ்யத்து மேல கண்ணை வச்சா இந்த ராஜ்யம் ஏன் கூட இருக்கும், அந்த மாதிரியோட நம்பிக்கை அந்த ராஜாக்கு இருந்துருச்சு. நான் இப்ப இங்க என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் முன்னால 2 ஆப்ஷன் இருக்குன்னா, ஒரு ஆப்ஷன் பெருசு, ஒரு ஆப்ஷன் சிறுசா இருந்தா அந்த சின்ன ஆப்ஷனை டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருக்கும் இல்லையா? இந்த ரேஸ்ல நம்ம முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். அதனால வரக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் நம்ம லைஃபினுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தடையாயும் மாறிடும். இந்த மாதிரியான லைஃப் ரேஸ்ல எப்படி இந்த தடையெல்லாம் தாண்டி நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் நமக்கு தேவை இருக்கு. இந்த ட்ரைனிங் தான் ஹவு டு ஃபெயில் அட் அட்மோஸ்ட் எவ்ரிதிங் அண்ட் ஸ்டில் வின் பிக் அப்படின்ற அந்த புக்கில் சொல்றது. இந்த புக்கினுடைய தமிழ்ல இருக்கிற ஆடியோ சம்மரி நான் குக்கு எஃப்எம்ல எடுத்து கேட்டாங்க. ரொம்ப மோட்டிவேஷன்லாம் ஃபீல் பண்ணிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த புக்கை பற்றி உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆடியோஸ் இருக்கு. ஆனா இதனுடைய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு ஆடியோ புக் சம்மரிஸ் அண்ட் ஒரிஜினல்ஸோட பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்ட்ரி பண்ணணும்னா அதுக்கு சின்ன ஒரு ரேட்டு தான் இருக்கு, 49 rupees மட்டும். அது எப்படின்னா, நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய 50% 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட்ல ஜாயின் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ இந்த மெம்பர்ஷிப் கிடைச்சிடும். நிறைய ஃபீச்சர்ஸும் கூட இருக்கு. அதாவது உங்களுக்கு ஆடியோ கேட்டுட்டே நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டைம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லீப் மோட்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இவ்வளவு ஈஸியா நாலேஜ் கெயின் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வெரி யூஸ்ஃபுல் தான். அதனாலதான் உங்களுக்கு இந்த ஆஃபரை பற்றியும் சொல்லி கொடுக்குது. அதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் நான் ஒரு லிங்கும் டீடைல்ஸும் கொடுத்துருக்கு.
அதை செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க. பவர்னுடைய தேர்ட் லா, நீங்க சரியான விஷயம் செய்யறேன்னா அதை டிலே பண்ணிடாதுங்க. உங்க முன்னாடி ஒரு ஆள் இருக்கு, அவருக்கு பெரிய ஈகோ இருக்குன்னா அவருடைய ஈகோயை வந்து சந்தோஷப்படுத்திடுங்க. அவருடைய ஈகோயை கட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிடாதுங்க. சில டைம்ல எல்லாம் நாம வந்து எதுவுமே பேசாம முன்னாடி இருக்கிற யாரை என்ன சொல்றதோ அது கேட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் நம்ம கேட்டா அவருடைய ஈகோ வந்து காம் ஆயிடும். அப்போ நம்ம வேலையை அங்க செய்ய முடியும். ஆனா இப்படி பண்ணணும்னா உங்களுக்குள்ள ஒரு பொறுமை இருக்கணும். நாம சரியா தான் இருக்கும், முன்னாடி இருக்கிறவர் சொல்லுறதெல்லாம் தப்பா தான் இருக்கும். ஆனாலும் அந்த டைம்ல அது கேட்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஒரு வாட்டி ஒரு ராஜாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ட்ரி கிட்ட வார் பண்ணணும்னு விருப்பம் வந்துடுச்சு. அங்கே ஒரு பெரிய வாள் இருந்தது. அந்த வாளை உடைக்கணும்னா பேட்டரிங் ரேம் அப்படின்ற ஒரு பொருள் வேணும். அது ஒரு வார் வெப்பன் தான். அப்ப அவர் என்ன நினைச்ச தெரியுமா? அவருடைய நேவி சேனாவில் இருக்கிற போட் இருக்கு, அந்த போட்டுக்கு மேல பெரிய பெரிய ஸ்டெம்ப் இருக்கு. அந்த ஸ்டெம்ப் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது வச்சு இந்த பேட்டரிங் ரேம் உருவாக்கலாம்னு நினைச்சேன். அவர் அதை பத்தி யோசிச்சோம். அதுக்கப்புறம் அவருடைய சோல்ஜர்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். பேட்டரிங் ரேம் உருவாக்கிடணும், அதுக்காக நேவியினுடைய போட்டை எல்லாம் உடைச்சிடணும். அந்த நேவியினுடைய என்ஜினியர் என்ன சொல்லியது தெரியுமா? ராஜா சொல்ற மாதிரி அந்த ஒரு மிஷின் உருவாக்கணும்னா இந்த போட்டை எல்லாம் உடைக்க வேண்டாம், அதுக்காக வேற தடியை நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி சொல்லி வேற மிஷின்ஸ் உருவாக்கிடுச்சு. ஆனா இதுல ராஜாக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவருக்கு வந்து என்ஜினியருடைய அந்த ஐடியா வந்து பிடிக்கல. அதனால அந்த என்ஜினியருக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க. ராஜாவுக்கு வந்து அந்த என்ஜினியர் சொல்லிய விஷயம் சரின்னு தெரியும். ஆனா அந்த என்ஜினியர் சொல்லி அந்த மெத்தேடு சரியில்லாத இருந்ததுனாலதான் அங்க தண்டனை கிடைச்சிருச்சு. இதுல இருந்து என்ன புரியணும்னா, நம்ம விட பெரியவர் யாராவது இருந்தா அவர்கிட்ட ஏதாவது விஷயம் கன்வின்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சரியான மெத்தேடு இருக்கு. அந்த சரியான மெத்தேடில் இல்லைன்னா நீங்க சொல்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தண்டனை தான் கிடைச்சிடும். அவருடைய ஈகோவை ஹர்ட் பண்ணக்கூடாது. அங்க ஈகோவை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிடணும், இல்லைன்னா நம்ம உயிரை போயிடும். ஏதாவது புரிய வைக்கணும்னா உடனடியாக முன்னாடி நின்று அது சொல்லக்கூடாது. மெதுவா வேணும்னா அது பண்ணி காமிக்கலாம். வேர்ட்ஸ்னால பண்ணக்கூடாது, செயல் செய்து காமிக்கணும். பவர்னுடைய 4வது ரூல் தான், ஒரு ராஜாக்கு வந்து தன்னுடைய மந்திரி மேல 3 years நம்பிக்கை இருந்துடுச்சு. 3 years அந்த மந்திரி வந்து ராஜா கிட்ட அவருக்கு பிடிக்காத எந்த விஷயம் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் வந்து ராஜாவுக்கு பிடிக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ராஜா கிட்ட இருக்கிற இன்னொரு ஆளுக்கு வந்து மந்திரி ஆயிடணும் அந்த மாதிரி ஒரு விருப்பம் வந்துடுச்சு. அவர் என்ன செய்த தெரியுமா? ராஜா கிட்ட இந்த மந்திரி வந்து உங்களுக்கு மோசமான ஒரு ஃபியூச்சர் உருவாக்குற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சு கொடுத்தாங்க. அவர் ப்ரூஃப் கூட கொடுத்தாங்க. அதுல வந்து ராஜா கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல இந்த மந்திரிக்கு வந்து பெரிய தண்டனை கொடுத்தாங்க. ஆனா மந்திரிக்கு விஷயம் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அவர் என்ன செய்து தெரியுமா? இங்க இருக்கிற அந்த ஆளு வந்து என்னையும் ராஜாவையும் வந்து செப்பரேட் ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு தந்திரம் உருவாக்கி இருக்கு, இதை புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு 10 days கொடுங்க, நான் இது தப்புன்னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சு கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் அந்த மந்திரி ராஜா கிட்ட எல்லா விஷயங்களுடையும் நிஜமான ஒரு ஸ்டேட்டை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, ப்ரூஃப் கூட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜா அந்த ஆளுக்கு வந்து கில்லிங் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. இங்க எல்லாம் என்ன நடந்தது தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயம் ப்ரூஃப் பண்ணி கொடுத்தா, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா யாருமே நம்பிடுவாங்க. பவர்னுடைய நெக்ஸ்ட் ரூல் தான், நீங்க வந்து ரீப்ளேசபிள் ஆகக்கூடாது. அதாவது உங்களுக்கு பதிலா இன்னொரு ஆள் வந்தா கூட நீங்க என்ன செய்துட்டு இருக்காங்களோ அந்த வேலை அவராலையும் செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது. நீங்க வந்து யூனிக்கா இருக்கணும். உங்களுக்கு பதிலா யாருமே எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலை நீங்க உருவாக்கிடணும். எங்கேயாவது நீங்க ஜாப் பண்ணிட்டு இருக்குன்னா, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் இருக்குன்னா, அந்த பொசிஷன்ல நீங்க இருக்கும்போது அந்த பொசிஷன்ல இருக்கும்போது உங்களால என்ன பண்ண முடியுமோ அதனுடைய மேக்சிமம் நீங்க பண்ணிடணும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஒரு யூனிக்னஸ் அதுல இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு பதிலா இன்னொரு ஆள் அங்க வந்தா கூட நீங்க பண்ற மாதிரி எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை வந்துடும். அப்பதான் உங்களோட யூனிக்னஸ் அங்கே இருக்கும். அதாவது நீங்க எங்க இருக்குதோ அங்க நீங்க இருந்துதான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு நிலை நீங்க உருவாக்கிடணும். பவர்னுடைய நெக்ஸ்ட் லோ, உங்களுடைய எனிமி கூட உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிடணும். அதாவது உங்களுக்கு ஒரு எனிமி இருக்குன்னா அந்த எனிமி கூட உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிடணும். அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பிசினஸுக்கு உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்க வந்து அந்த பிசினஸ் விட உங்களுடைய பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்பவுமே முயற்சி பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப வந்து உங்களுடைய அந்த எனிமி இருக்கும் இல்லையா, அந்த காம்படிட்டர், அந்த ஆளுக்கு வந்து அவருடைய பிசினஸும் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி நிலை வந்துடும். இதனால உங்களுக்கும் அவருக்கும் வந்து growth உருவாயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எனிமி இருக்குன்னா கூட அந்த எனிமிக்கு கூட யூஸ்ஃபுல்லான மாதிரி நீங்க இருந்தா அந்த எனிமிக்கு கூட உங்க மேல ரெஸ்பெக்ட் வந்துடும். அவர் கூட உங்களை காப்பி பண்ண ஆரம்பிச்சிடும். பவர்னுடைய நெக்ஸ்ட் லோ, உங்களோட சீக்ரெட்டை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்களோட லைஃபினுடைய சக்சஸுக்கு உங்கள் கையில ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கும் இல்லையா?
இந்த சீக்ரெட் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இப்போ உங்கள் கூடவே உங்க தோஸ்த் மாதிரி யாராவது இருக்குன்னா கூட அவர்கிட்ட கூட நீங்க அந்த சீக்ரெட்டை சொல்லக்கூடாது. ஏன்னா யாரு எப்போ உங்களுடைய எனிமியா மாறிடும் இது உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க எப்பவும் உங்களுடைய சக்சஸ்னுடைய சீக்ரெட்ஸ் சீக்ரெட்டா வச்சிடுங்க. அது நீங்க மட்டும் தெரிஞ்சா போதும். எல்லா விஷயங்களுடையும் எல்லா வசவும் எல்லார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. கொஞ்சம் விஷயங்கள் உங்க கையிலே வச்சிடணும். இல்லைன்னா உங்களுடைய பவர் லீக் ஆயிடும். பவர்னுடைய நெக்ஸ்ட் லோ, உங்கள் பக்கத்துல ஒரு பவர்ஃபுல்லான யாராவது இருக்குன்னா அந்த பவர்ஃபுல்லான ஆளுகிட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிடுங்க. இல்லைன்னா அவர் உங்களுடைய போட்டியாளா மாறிடும். பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவர் வெளியே பார்க்கும்போது காம்படிட்டரா தான் ஃபீல் பண்ணிடும். ஆனா அவர் கொலாபரேஷன்ல தான் இருக்கும். அது ஏன்னா இந்த 2 கம்பெனிக்கும் நிறைய லாபம் கிடைச்சிடும். தன்னை விட பவர்ஃபுல்லான யாராவது தன் பக்கத்தில் இருக்குன்னா அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும். அவரை எனிமி ஆக்க கூடாது. இதுதான் பவர்னுடைய ஒரு பவர்ஃபுல் ரூல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றியான கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போட்டுடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.